வணக்கண்ணா. உங்களிடம் சில கேள்வி. தமிழகத்தில் வந்து இப்போ இசை குறித்து சில விவாதங்கள்லாம் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இசை ஞானி குறித்தான விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஒரு படத்துக்கு இசை முக்கியமாக, அதுக்கு வரிகள் முக்கியமான விவாதம் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. உங்களுடைய ஒரு இசைக்கலைஞராக உங்களுடைய பார்வை சொல்லுங்கண்ணா. இப்போது ஒரு தம்பி குமரன் ஒரு பாட்டு வாசித்தார். அதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், வரி வந்தால் தான் இசை வந்தானே, இசை தான் வந்திருக்காங்க, வரி வரலாங்க. இது வந்து கன்னடாவில் மெகா ஹிட் படம், கீதான்ற படம், கன்னடா படம். இது ராஜா சார் ரொம்ப அருமையாக இசை போட்டிருப்பார். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இசை. குலதா சார் வரி எங்கே சார் வந்தது, இசை தான் ஃபஸ்ட்டு. பாருங்க, இப்போ இசை தான் ஒரு பாடலுக்கு மிக முக்கியம்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க. ஏங்க, ஒரு படம் வருது, என்ன படம்னு கேட்குறோம், படம் பேர் சொல்கிறாங்க, அடுத்தது ஹீரோ யாருன்னு கேட்குறோம், அடுத்தது இசை யாருன்னு தான் கேட்குறோம். அதில் வைரமுத்து எழுதிக்கிற பாட்டு யாரும் கேட்கல சார், இசை யார் அமைச்சான்னு கேட்குறோம். அப்போ ராஜா இசைனோட உடனே அந்த படத்தை பார்க்க போகிறோங்க நாங்கள் எல்லாமே. சொல்லுங்கள், ஒரு இசைக்கலைஞர் ஒரு பாடலை பாடியே நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். ஒரு பாடல் ஒன்று எங்களுக்கு. சரி. நீலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானும் வா. அருமை அருமை அருமை. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இசை முதல்ல வந்ததா, மொழி முதல்ல வந்ததா, அது ரெண்டுத்துக்குமான சிக்கல் வந்து போயிட்டு இருக்குது. இளையராஜா குறித்து வைரமுத்து அவர்கள் சில பதிவு பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் பார்த்தீங்களா? வரிகள் மட்டும் வைத்து நம்ம ஒரு வரிகளே வச்சு நிற்க முடியாது. அதுக்கு தேவை இசை. இசை இல்லாமல் அது உயிர் கொடுக்க முடியாது, எந்த ஒரு வரி இருந்தாலும். இப்போது ஒரு ஆள் பற்றி நம்ம ஏதோ ஒன்று நம்ம வந்து டெத்தில் நம்ம பாட்டு பாடுறவங்க. இப்போ அவர் செத்துக்கிறாருனாக்கா அவர் பற்றி பாடணுன்னா நாங்கள் வரி எழுத மட்டும் முடியாது, அதுக்கு இசை சேர்த்தா மட்டும்தான் அது ஒரு பாட்டாக அமையும். அதை அழகுபடுத்தவும் முடியும், அந்த ஃபீல்னஸை கொண்டு வர முடியும். இசை இல்லாத வரியை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா நான் சும்மா இல்லைடா, அவ இல்லே நான் யாரும் இல்லைடா, தங்கம் கொண்ட பூமி பூமி ஒன்றை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவளை மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. சார், ஒரு படத்துக்கு இசை ரொம்ப முக்கியமா, இல்லைன்னா அதுக்கான பாடல் வரிகள் மிக முக்கியமான விவாதம் தமிழகத்தில் போயிட்டுருக்கு. ஒரு இசைக்கலைஞராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே பாருங்கள், நாங்கள் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. இங்கே பலவிதமான மக்கள் இருக்கிறாங்க, பலவிதமான பாடல்கள் வந்து கேட்குறோம். ஹிந்தி, கன்னடா, தமிழ், தெலுங்கு எல்லா பாடல்களையும் கேட்குறோம். அதில் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எது முக்கியமான போது ரெண்டும் முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பாடல் இல்லாமல் இசை இல்லை, இசை இல்லாமல் பாடல் இல்லை. அது ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் எம்எஸ்வி சார் மாதிரியான பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் வந்தாங்க. அப்போது ரெண்டுமே இசைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலாக ஒரு ரெண்டுமே இசைக்கு தான், இசைக்கு பாட்டுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இளையராஜான்ற ஒருத்தர் நபர் வராரு. அவர் வந்த பிறகும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலுக்கே ஒரு வேல்யூ கிடைக்குது. ஒரு இசைக்கருவி எப்படி வாசிக்கணும், எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கள்லாம் என்ன, இதுக்கு முன்னே சினிமாவில் பயன்படுத்தியிருக்கலாம், அது வந்து தெரியாமல் இருந்துச்சு. இவர் வந்த பிறகு தான் நிறைய பலவிதமான ஆர்கெஸ்ட்ராங்களே நிறைய வருது. ஆனால் இந்த இடத்துல வந்து எது போய் ஜனங்களை போய் சேருது, ஒரு பாடல் வரியா இசையா அப்படின்னும் போது கண்டிப்பாக அது இசையை தான் இருக்க முடியும். இன்னொரு கன்னட படம் இருக்குது, அது ರಾಜಾ ಸರ್ பண்ணியிருக்காங்க. ಆಕಾಶದಿಂದ ಜಾರಿ ಆಕಾಶದಿಂದ ಜಾರಿ
ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ ನೋಡಿ, ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದ ನೋಡಿ, ನಮಗಾಗಿಯ ದೇವನು, ನಮಗಾಗಿಯ ದೇವನು. ಆಕಾಶದಿಂದ ಜಾರಿ ತನನಂ ದಂ 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 ದಂ, ತನನಂ ದಂ 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 ದಂ, ತನನಂ ದಂ 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 ತೋದಂ ತಂ ತೋದಂ ತಂ ತೋದಂ ತಂ ತೋದಂ. ಇದರಲ್ಲಿ ಸಾಹಿತ್ಯ ಎಷ್ಟಿದೆ, ಸಂಗೀತ ಎಷ್ಟಿದೆ, ಒಂದು ಸ್ವರಗಳು ಎಷ್ಟಿದೆ ನೋಡಿ. ಈ சாகித்யா இந்த சாகித்யம், அதாவது இந்த வரிகள் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நோட்டு வருது, தனனம் தம் 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 தம். இதுல எந்த வரி இருக்கு, எந்த பாடலாசிரியர் இது எழுதி கொடுத்துருப்பாரு, நீங்க சொல்லுங்க. இது யாருடைய ஐடியா? செய்யலாம். சரி, நடுவில் ஒரு இன்டர்லூடு, ஒரு பீஜம், அதுக்கப்புறம் ஒரு பீஜம், அதுக்கு ஒரு பீஜம், ஒரு காட்சி வருது. அந்த காட்சியில் ஏதோ ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு. இப்போ இது எந்த பாடலாசிரியர் எழுதி கொடுத்துருப்பாங்க? இது யார் மனசு தொடல சொல்லுங்க பார்க்கலாம் முடியும். ஏன்னா இப்போ என் தாய் இருக்கிறாங்க, ஒரு குழந்தைய தாளாட்டுறாங்க. இந்த குழந்தை தாளாட்டும் போது ஆறாரவோ ஏதோ ஒரு ஒரு பிட்டு அவங்க வாயில வர முணுமுணுத்து ஏதோ ஒன்று பாடுறாங்க. குழந்தை தூங்குது. எந்த குழந்தைய கவிதை சொல்லி தூங்க வச்சிருக்காங்க இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க இல்லையா? இப்போ எந்த பாடல்லாம் இருக்கட்டும், வைரமுத்து சாருடைய வரியா இருக்கட்டும், வாலியோட கண்ணதாசனுடைய வரியா இருக்கட்டும், எந்த பாட்டுக்கு குழந்தை தூங்கியிருக்கு? இப்போ வைரமுத்து ஐயாவை யாரும் எழுதியிருக்காங்க, நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறிப்பேன், நங்கை சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி, நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறிப்பேன். இது ஒரு பொய்யான வார்த்தை, அது ஒரு அழகத்தான் சேர்க்குது. ஆனா இசை பொய் இல்லை. சினிமால எல்லாமே பொய்ன்னா அழகா காமிக்கிறதுக்காக ஒரு கேமராமேனு அழகா ஒரு காமிக்கிறான், ஒரு அழகு இல்லாதவங்கள கருப்பா இருக்கிறவங்கள வெள்ளையா ஒரு மேக்கப் மேன் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பு அவர் வீட்டுல எந்த ஒரு துக்கமும் இல்லை, அவர் துக்கம் ரொம்ப சோக மாதிரி நடிக்கிறாரு, சிரிப்பு மாதிரி எல்லாமே நடிக்கிறாரு. இசை அங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இசை சரியான நோட்டு அங்க வாசித்தா தான் அங்க நோட்டு. இப்போ அதே வார்த்தையை நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறிப்பேன், நங்கை சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி. பாருங்க, இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அதோட வார்த்தைங்க எனக்கு தெரியல. இந்த சத்தம், இதுக்கோட சவுண்ட், அந்த ஒரு இசையா சேரும் போது எனக்கு ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகுது. ஒரு கவிஞர் ஒரே ஒருத்தர் தான் உருவாக்குறது ஒரு பாட்டு, ஒரே ஒருத்தர் தான். அவர் கற்பனைக்கு என்ன வருதோ அதுன்னு வராது. இவர் கற்பனையை எழுதிட்டு எனக்கு இந்த மாதிரி பாடல் வேணும்னு ஒரு இசையமைப்பாளர் உருவாக்கல. இசையமைப்பாளர் உருவாக்குன டியூனுக்கு தான் இவரை கூப்பிடுறாங்க. இவர் அதுல ஒரு பணியாற்றாரு. அவருடைய கற்பனை ரொம்ப பாராட்ட வேண்டியதுதான். ஆனா இதுக்கு பின்னால ஒரு பாடலாசிரியர் இல்ல, ஒரு மியூசிக் கம்போசருக்கு பின்னாடி 100 பாடலாசிரியர் இருக்கிறாங்க. நீங்க அதை பிரிச்சு பார்க்கும்போது தெரியும். ஒவ்வொரு நோட்டா பின்னாடி ஒரு பிஜிஎம் இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்ஸா இருக்கட்டும், ஒரு கிட்டாரா இருக்கட்டும், பேஸா இருக்கட்டும், அப்புறம் அதை எல்லாரும் கரெக்ஷன் பண்ணும். நோட் ஷீட்டா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அப்புறம் ஒரு நல்ல பாடகரை சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல பாடகரால தான் அதை போய் ரீச் பண்ண முடியும். அவங்களுடைய அந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம், அவருடைய அந்த சவுண்ட், அந்த குரல் அதுவா இருக்கட்டும். அப்புறம் ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் கரெக்ட் பண்றாரு எல்லாமே. இது சரியா, சரியில்லையா, இது தப்பா, ரைட்டா, நீ தப்பா வாசனை அப்படின்ற எல்லாமே ஒரு இசையமைப்பாளர் தான் நிர்ணயிக்கிறாரு ஒழிய, இதை அவர் எழுதி கொடுத்துட்டு அந்த வார்த்தை தவறா சரியான்றதை மட்டும் திருத்தி பண்றது மட்டும் தான் பாடலாசிரியருடைய வேலை ஆயிடும். உயிரே ஒரு வானம்பாடி உனக்காக கூவுது, அழகே புது ஆசை வெள்ளம் அணை தாண்டி தாவது, மலரே தினம் மாலை நேரம் மனம்தானே நோகுது, மாலை முதல் காலை வரை
காலை முதல் மாலை வரை, சொன்னால் என்ன, காதல் கதை, காமன். இதை வந்து ஒரு முறை நான் சொல்லலாம், 10 முறை உங்கள் பக்கத்தில் இருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்குவீங்களான்னு பார்க்கலாம். அது நல்ல வார்த்தை தான், அந்த வார்த்தையை வந்து நான் இல்லைன்னு சொல்ல. இதே வந்து ஒரு பாடலை 100 முறை கேட்டுக்கிறவங்க இருக்காங்க, 500 முறை கேட்டுக்கிறவங்க, 1000 முறை கேட்டுக்கிறவங்க இருக்காங்க. அதே பாடலை திருப்பி 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 திருப்பி, அது பாடல் புரியுதோ புரியலையோ, அது இதே பாடலை வந்து அதுக்கு ஒரு உயிர் ஓட்டுற மாதிரி அது இசையா வந்து கலக்கும் போது எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் ட்ரை பண்றேன். உயிரே ஒரு வானம் பாடி உனக்காக கூவுது, அழகே புது ஆசை வெள்ளம் அணைத்தாண்டி தாவுது, மலரே தினம் மாலை நேரம் மனம்தானே நோகுது, மாலை முதல் காலை வரை, சொன்னால் என்ன காதல் கதை, காமன் கணை என்னை ಬದುಕುದೆ. ಇದು ಜೊತೆಯಲಿ ಜೊತೆಯಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು, ಹೊಸ ಹರುಷವ ತರುವೆನು ಎಂದು ಎಂದು. ಎಂತ ಮಾತಾಡಿದೆ ಎಂದು ನೀ, ಎಂತ ಮಾತಾಡಿದೆ ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಭಾವನೆ ನೀನೆ ಹೇಳಿದೆ, ಜೊತೆಯಲಿ ಜೊತೆಯಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಎಂದು. இப்போ இந்த பாடல்ல வந்து எந்த எந்த உங்களுக்கு வரி புரிஞ்சிச்சு சொல்லுங்க? இது எந்த ஒரு, ஏன்னா இது கன்னடத்தில் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் தமிழில் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஹிந்தியில் கூட பண்ணியிருக்காரு. ஹிந்தியில் கேட்டாலும் அருமையாக இருக்குது, தமிழில் கேட்டாலும் அருமையாக இருக்குது, கன்னடத்தில் கேட்டாலும் அருமையாக இருக்குது. இதோட பேக்ரவுண்ட் அவர் பண்ணியிருக்கிற விஷயத்த பார்த்தாக்கா, இந்த நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் எந்த மியூசிக் டைரக்டர் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்போசிஷன், இந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ராவை யாரும் பண்ணியிருக்கவே முடியாது. தளபதி என்ற ஒரு படத்தில் வந்து ஒரு ஓப்பனிங் பெட்டு வருது. இது ஒன்றும் பெரிய இசைக்குழு சேர்ந்து பெரிய ஆர்கெஸ்ட்ரா இல்லை, ஒரே ஒரு ஃப்ளூட் பெட்டு. அந்த ஃப்ளூட் பெட்டு எதை குறிக்குதுன்னா, ஒரு ட்ரெயின் போகிற சத்தம். ஒரு ட்ரெயின் போகும்போது அந்த ட்ரெயினோட விஷல், அந்த விஷலோடைய சவுண்டு தான் அங்கே வருது. அது நான் எனக்கு சும்மா பாடி காட்டுறேன். இது ஒரு ஓப்பனிங். இது வந்து சினிமாவில் சேர்ந்து நீங்கள் பாருங்க, அந்த ஒரே ஒரு பிட்டு, இந்த ஒரு பிட்டு வரும்போது ஒரு தாயுடைய அடிவயிறு வந்து கலக்கும். அது பெத்த தாய், அது குழந்தையுடைய அந்த அந்த கர்ப்பம், ஏன்னா அந்த குழந்தையுடைய ஞாபகம் வந்துடும். அந்த ஒரு கர்ப்பமே அப்படியே கலக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வார்த்தையால் உணர்வை கொடுக்க முடியாது. இது வந்து உணர்வு, இது வார்த்தை இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த தாயுடைய கர்ப்பம் கலக்குதுன்னு சொல்லவே முடியாது. அடியாத்தாடி
டிங் டிடிங் டிங் 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 டிடிங் டிங் டிங் டிடிங் டிங் 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 டிடிங் திருரரரா தரர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 ர
இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி எவ்வளோ பிஜிஎம்ஸ், எவ்வளோ ஹம்மிங், எவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு சினிமாவிலையும் ஒரு தீம் பண்ணியிருக்காங்க. நீங்க ஏதாவது எடுத்து போனுங்க, இளையராஜான்ற ஒரு பேரே மறந்துருங்க, அவருடைய ஒரு பாடல்களே மறந்துருங்க, யார் எழுதுனாங்க, என்ன படம் கடை எதுவுமே மறந்துருங்க. இந்த ஒரு பிட்டுங்களை மட்டும் எடுத்து ஒரு கான்செப்ட் நடத்தலாம். நீங்க நடத்துங்க. இதுக்கு ஜனங்க ஆதரவு தெரிய வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. நீங்க வந்து வரிகளை மட்டும் ஒரு இடத்துல நீங்க பேசிட்டே இருங்க, எவ்வளவு நேரம் கேட்க முடியும் ஒரு வரியை வந்து பாருங்க. இதெல்லாம் வரியே இல்லை. இதுல யார் வந்தாங்க, எந்த வரி வந்துச்சு, எந்த வரியே இல்லை. என் மனசுக்கு அப்படியே ரொம்ப குளிச்சா இருக்கு. எனக்கு ஒரு பேஜாராகும் போது அவருடைய ஹவு டு நேம் இட்டோ, நத்திங் பெட்வீன் இந்த மாதிரி ஆல்பம், இந்தியா 24 ஹவர்ஸ்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அதை கேளுங்க. அப்புறம் நிறைய ஒரு பீத்த மொசாட்டை வந்து மனசுல வச்சுக்கின்னு ஒரு தீம் பண்ணியிருக்காரு. அதை கேளுங்க. ஒரு விட்டுங்க, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்டீங்கன்னா 100 ஜென்மம் பத்தாது. அவ்வளோ பெரிய பாத்தீங்க. இதை பாருங்க, இன்னும் ஃபியூச்சர்ல பாருங்க, இவருடைய ஒரு இசை கோர்வைங்களை எடுத்து ஒரு பெரிய தீமுங்க நடக்க போகுது. இதோட ரீசர்ச் நடக்க போகுது. பல்கலைக்கழகத்துல வந்து இளையராஜான்ற ஒரு இசையமைப்பாளரை பத்தி, ஒரு இசையை பத்தி கண்டிப்பா இதோட ஆராய்ச்சி பண்ணத்தான் போறாங்க. இதை வந்து தெரியாத நம்ம மக்கள் வந்து நம்ம எவ்வளோ பெரிய நம்ம கட்டி காக்க வேண்டிய பொக்கிஷத்தை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. இது தயவு செய்து இது சரியில்லைங்க. இதை தயவு செய்து மன்னிக்கணும். நான் இந்த ஒரு கர்நாடகா ஒரு மாநிலத்திலிருந்து பேசுறேன். நீங்க ஆந்திராவிலே, கேரளாவிலே, நீங்க மாநிலம் முழுவதும் போய் கேட்டாலும், வெளிநாட்டுக்காரர் போய் கேட்டா கூட தெரியுது அவருடைய அருமை பத்தி. தயவு செய்து அவருடைய புகழை வந்து கொச்சப்படுத்தாதீங்க. நம்ம வந்து பிரேதா படத்துடைய மியூசிக் டைரக்டர் கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சார் அவர்களை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட நாம் சில கொஷினை நம்ம கேட்போம். வாங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து சில இஷ்யூஸ் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு இருக்கு. இசை ஒரு படத்துக்கு முக்கியமாக பாடலுடைய வரிகள் முக்கியமானது போயிட்டுருக்குங்க சார். ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக உங்களுடைய பார்வை நீங்கள் ಸಜೆಸ್ಟ್ பண்ணுங்கள் ಸರ್. ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಹೇಳಿ. ಈಗ ಸಂಗೀತ ಮತ್ತು ಸಾಹಿತ್ಯ ಅಂತ ಎರಡು ವಿಷಯ ಇದೆ. ಎರಡು ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನೇನು ಹೇಳಬೇಕಂತ ಅಂದ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ಸಂಗೀತ ಅನ್ನೋದು ಸೌಂಡು, ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದ್ದು. ಏನಂದರೆ ಸೌಂಡ್ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಮಗು ಅಳೋ ಸೌಂಡು, ಆ ಸೌಂಡ್ ಅದು ಸಾಹಿತ್ಯ ಅಲ್ಲ. ಅದು ಒಂದು ರೀತಿ ಸಂಗೀತನೇ, ಅದು ಸೌಂಡ್. ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿ ಬರುತ್ತೆ ಮಗು ಸೌಂಡು. ಅದೇ ಒಂಥರ ನಮಗೆ ಕೇಳಿದಾಗ್ಲೇ ಒಂದು ತಾಯಿ ಒಂದು ಇದನ್ನು ಗೊತ್ತಾಗತ್ತೆ, ಕರಳಿಗೋ ಇರೋ ಸಂಬಂಧ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಅದು ಸೌಂಡಿಂದನೇ ಬರೋದು, ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಸಾಹಿತ್ಯ ಇರಲ್ಲ. ಸಂಗೀತ ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಆಗಿರುತ್ತೆ ಅಂದರೆ, ಸಂಗೀತದಿಂದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಅದನ್ನು ಅರ್ಥಕೊಂಡು ಅವ್ನಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ಎಮೋಷನ್ನ ಕ್ಯಾರಿ ಮಾಡೋವಂಥದ್ದು. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿ ಸಾಹಿತ್ಯ ನಮಗೆ ವರ್ಕ್ ಆಗಲ್ಲ. ತಮಿಳ್ ಬರುತ್ತೆ ಕೊಂಚ ಅದು ಯಾವ ರೀತಿ ಆಗಿರತ್ತೆ ಅಂದರೆ, ನಮಗೆ ಸಾಹಿತ್ಯ ಕೆಲವು ಕಡೆ ನಾವು ಸಾಂಗ್ನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇಟ್ಕೋತೀವಿ, ಅದು ಏನೋ ಸಂಗೀತ ಮೂಲಕನೇ ಸಾಹಿತ್ಯ ಆಗಿರುತ್ತೆ. ಸಂಗೀತದ ಮೂಲಕನೇ ನಾವು ಸಾಹಿತ್ಯ ಹೇಳಿರ್ತೀವಿ. ಏನಕ್ಕಂದರೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟ್ರು ನಾವು ಕಂಪೋಸ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಫಸ್ಟು ಟ್ಯೂನ್ ಹಾಕ್ಬೇಕಾದ್ರೆ ಅದು ಸಂಗೀತ ಮೂಲಕನೇ ಇರುತ್ತೆ. ಅದಾದಮೇಲೆ ಅವ್ರ ಸಾಹಿತ್ಯ, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಅವರು ಲಿರಿಕ್ ರೈಟ್ರು ಯಾರೇ ಆಗಿರ್ಬೋದು, ಅವರು ಅದ್ರ ಮೇಲೆ ಲಿರಿಕ್ ಬರೀತಾರೆ. ಅಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಏನು ಬಂದಿದ್ದು ಸಂಗೀತನೇ ಬಂತು, ಸಂಗೀತ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನನ್ನ ಪ್ರಕಾರ ಸಂಗೀತನೇ ದೊಡ್ಡದು, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಸಂಗೀತ, ಸಿನಿಮಾಗಿಂತ ದೊಡ್ಡದು ಸಂಗೀತ. ಪ್ಲೇ பண்ணிட்டோம்.
ಮೂವಿ ಏನು ಮೂವಿ ಸರ್ ಇದು? ಗೀತಾ ಮೂವಿ ಟೈಟಲ್ ಸಾಂಗ್. ಫೈನ್.